ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஆசனா. ஆக்சுவலி ஜிம்க்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த போஸ் தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஹை பிளாங்க்னு சொல்லுவாங்க. ஈவன் ஜிம் பீப்புள் ஃபஸ்ட்டு யோகாலேருந்து தான் படித்தாங்க ட்ரூத்ஃபுல்லி. இந்த போஸோட பேர் தண்டாசனா சான்ஸ்கிரிட்டில் சொன்னால். உடம்ப ஒரு ஸ்டிக் மாதிரி வைக்கணும், ஓகேங்களா? ஸோ நிறைய மாடர்ன் ஜிம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே யோகாலேருந்து தான் பிறந்தது. நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஐ எம் டெல்லிங் யூ நவ். வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ்? ஃப்ரண்ட் பாடி ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் கை, உங்கள் செஸ்ட், உங்கள் பெல்லி, தைஸ், இதெல்லாம் நிறைய பேருக்கு ப்ராப்ளமான ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வெயிட் போடுறேன், இங்கே தான் வெயிட் போடுறேன், கையில் நிறைய வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லா ப்ராப்ளம் ஏரியாஸும் அப்படியே அந்த ஃபேட் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் இப்போ பார்க்கலாம். ரெடிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேட் தரையில் போட்டுக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் தரையில் கை வைக்கும்போது உங்கள் ஃபிங்கர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வைக்கணும். ஸோ வெயிட் ஃபுல்லாகவே ஃபிங்கர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி வெயிட் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். ஓகே, நாங்கள் முன்னாடி எபிசோடில் கேட் கவுன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பெல்லியை கீழே வச்சுட்டு ஷோல்டர்ஸை புல் பண்ணி ஃபர்ஸ்ட் மேலே பாருங்கள். சின்லேருந்து வயிற்று வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். அங்கேருந்து பாடியை ரவுண்ட் பண்ணி ஸ்பைனை மேலே தூக்குற மாதிரி புஷ் பண்ணுங்க. பெல்லியும் உள்ளே இறுக்கி பிடிக்கணும். இங்கே பிடிச்ச உடனே ஸ்டெப் 1 லெக் பேக், ரெண்டாவது காலம் பின்னாடி எடுத்துனுவாங்க. தைஸை டைட்டாக வைக்கணும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டோன்ட் ரிலாக்ஸ். ஃப்ளோரை நல்லா புஷ் பண்ணி வெயிட்டை கொஞ்சம் முன்னாடி எடுத்துனுவாங்க. ஓகே, ஸோ இதோட பேர் தண்டாசனா அல்லனா ஹை பிளாங்க். நீஸை ரிலாக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது, ஷோல்டர்ஸ் கொலாப்ஸ் ஆகக்கூடாது. எல்லாமே புஷ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்டிக், தண்டா மீன்ஸ் ஸ்டிக். ஸோ அது மாதிரி உடம்பு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும், சரிங்களா? ஸோ வில் ஹோல்ட் இட் ஃபார் 5 breaths. For 5, 4, 3, 2, 1. ஸ்லோலி ரெண்டு நீயும் கீழே எடுத்துன்னு வாங்க. ஸோ ஃபவுண்டேஷ்னல் யோகா போஸ், ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கான போஸ், பட் வெரி 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 பவர்ஃபுல். இது ப்ராக்டிஸ் பண்ணி இது பர்ஃபெக்டாக உடம்புக்கு மெமரியாக வந்ததுன்னா எனி லெவல் ஆஃப் ஹை யோகா போஸஸ் நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுலேருந்து சிரசாசனம், தலையில் நிற்கணும், இல்லைன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட், அது மாதிரி எல்லாமே இந்த போஸ் தான் ஃபவுண்டேஷன். இல்லை அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு வேண்டவே வேண்டாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஸ்டில் ஃபார் ஃப்ரண்ட் பாடி டு கெட் வெரி ஸ்ட்ராங், உங்கள் மெட்டபாலிசம் சரியாகிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் போஸ். ஸோ ஈதர் வே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூ வில் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஃபார் ஷோர். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க முடிஞ்சா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த வாட்டி பார்க்கலாம்.